ரெடியா? ஏய் சத்யா அவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்ததே இல்லைடா. அன்னைக்கு பிரபு சார் பர்த்டேக்கு வரலன்னு சொன்னதும் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுச்சு. இப்போ மட்டும் பிரபு சார் லவ் பண்ணலன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் செமையாக ஃபீல் ஆயிரும்டா. அதுவும் இல்லாமல் பிரபு சார் என்ன டயத்தில் என்ன யோசிப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதுவும் உண்மைதான்டா. ஒருவேளை சத்யா லவ்க்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அதனால நம்ம இப்போ எதுவும் சொல்ல வேணாம்டா. சரிடா. டேய், இன்னைக்கு நம்ம வீட்ல முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குடா. திவ்யா வீட்ல இருந்து நாள் குறிக்கிறதுக்காக வராங்க. உனக்கு இது தெரியுமா தெரியாதா? நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்க. அது அண்ணி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு நீ. ஈவினிங் தானே, அதுக்குள்ள வந்துடுறோம். அது இல்ல, நல்ல காரியம் நடக்க இருக்கு. லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வருத்தம் தானே, அதுக்காக தான் சொன்னேன். அண்ணி அதெல்லாம் நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. திவ்யா வீட்ல இருந்து வரதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். ஓகேயா? சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி அக்கா வாங்கக்கா. போலாமா? 3 மணிக்கு தேவி ஹோட்டல்ல எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனோட மீட்டிங். கமிஷன் மேட்டர் தான் தலைவரே. எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணு. இன்னைக்கு நான் எங்கேயும் போறதல்ல. தலைவரே மற்றதெல்லாம் ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்டர் ஏன் கேன்சல் பண்ணோம்? அதில் தான் நமக்கு வருமானம் கொட்டுது. எனக்கு இப்போ வருமானம் முக்கியம் இல்ல, அந்த சத்யாவோட உயிரை எடுக்கிறதாண்டா முக்கியம். நான் யாரு, என் பலம் என்ன, என் அதிகாரம் என்னன்னு தெரியாம என்கிட்ட விளாண்டல்ல, அவளுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்டேன்டா. என்ன தலைவரே பண்ண போறீங்க? அதுக்கு தான் திருநெல்வேலியில இருந்து சம்பவம் பண்ற ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அவனுங்கள்ட்ட காசு கொடுத்தா கருவுல இருக்க குழந்தை கூட அறுத்து போட்டு போயிருவானுங்க. அவனுங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை பிளான தள்ளி போடக்கூடாது இல்ல, இன்னைக்கே முடிக்கணும். என் சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ வாழ்க்கையில எந்த நோய் நொடியும் இல்லாம தீர்க்காயுசா இருக்கணும். ஐயோ, மேல இருந்து தேங்காய் அருந்து விழுந்துருச்சே. ஆமாக்கா, இப்படி அருந்து விழுந்தா அபசகுணமாச்சே. ஐயோ, ஜானகி திரும்பவும் எடுத்து கட்டு. கட்டுமா, வா. இந்த அம்மா கட்டின தேங்காய் தான் போல இருக்கு இல்ல? என்னம்மா சோதனை இது? அவ பிறந்த நாள் அதுவுமா இப்படியா நடக்கணும்? நீதாம்மா கூட இருந்து அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கணும். சொல்லுமா, என்ன வேணும்? சாமி, என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணா நீங்க வந்த. அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருந்தது.
மனசு கேட்கல. அதான் உங்களை பார்க்க வந்த சாமி. அம்மா பொண்ணு உறவு நீடிச்சாலும் இப்போ உங்க பொண்ணு உங்க கூட இருக்க மாட்டா. ஆமா சாமி, அவ எங்க கூட இல்ல. நாங்க தான் அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம். அதான் விதி. அவ வீடு தங்க மாட்டா. அவ உங்களுக்காக வாழ்றத விட ஊருக்காக தான் வாழ்வா. தேங்காய் அழுகுனதும் தேங்காய் அருந்து விழுந்ததும் யதார்த்தமா நடந்தது இல்லை. எல்லாம் அவளோட கர்ம பலன். அவளை சுத்தி கெடுதல் பண்றவங்கள விட நல்லது பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு ஒரு பெரிய சோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அவ ரொம்ப நேசிக்கிறவங்களால நடக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி தான் மீண்டு வரணும். சின்ன வயசுலயே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவ சாமி. மறுபடியும் அவளுக்கு கஷ்டம்னா அவ எப்படி சாமி தாங்குவா? கவலைப்படாதீங்க, இது கடவுளோட விளையாட்டு. தொடக்கம் சீற்றமா இருந்தாலும் முடிவு சிறப்பா இருக்கும். ஓம் நமச்சிவாய. இன்னைக்குள்ள அவ சாகணும். பிரச்சனையை எங்ககிட்ட சொல்லிட்டீங்களா தலைவரை? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. பேரு சத்யா. பக்கத்துல மஜிலி குப்பம் தான் அவ ஏரியா. அவ ஏரியாவில் வச்சு இன்னைக்கு அவளை காலி பண்ணணும். விடுங்க தலைவரை, எங்க கிட்ட சொன்னா எமங்கிட்ட சொன்ன மாதிரி பிசுறு தட்டாது. இன்னைக்கு சாயங்காலம் அவ செத்துலான்ற செய்தி உங்களுக்கு வரும் தலைவரை. நாங்க வரோம். வரோம் தலைவரை. ஒருவேளை அமுல் பேபி தூங்கி நிற்பான்னு நினைக்கிறேன். இல்ல? ஆமா சத்யா. அது நேத்து நைட் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கண் முழிச்சுன்னு போனால, அப்புறம் எங்க தூங்கிட போறான். சந்தோஷத்துல என்ன மாதிரியே தூங்காம நந்ததையே நினைச்சு முழிச்சு நின்றுப்பான். காலைல நல்லா தூக்கம் வந்துருவோம். அதான் என் போனே அட்டென்ட் பண்ணாம தூங்கிட்டான் போல. இருந்தாலும் ஒரு போன் இல்ல மெசேஜ் அது பண்ணிரலாம். சரி விடு, பரவாயில்ல. அவனுக்கு மெசேஜ் பண்றதுக்கு டைம் இருந்திருக்காது இல்ல? வணக்கம் தம்பி, வாங்க. இவங்க தான் சத்யா. இவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். சத்யாவை எங்களுக்கு நல்லா தெரியுமே. இவங்க தான் அடிக்கடி எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்காங்க. சத்யாவுக்கு பிறந்த நாளா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. Happy birthday to you. இவங்க உன் சொந்த அக்காவா? இல்லைங்கம்மா, ஆனா சொந்த அக்கா மாதிரி தான். எனக்கு மட்டும் இல்லை, என் ஏரியால எதுவுமே இல்லாம கஷ்டப்படுற எல்லாருக்குமே இவங்க அக்கா தான். நல்லா இருமா. இன்னையிலேருந்து நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பம்மா. உனக்கு எந்த குறையும் வராது. ஒரு நிமிஷம் என் கூட வாமா. போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வரமா. வரமா. வாங்க. பத்திரமா போயிட்டு வாமா.
மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணன் தான் சொன்னான். ஓ அப்படியா? தேங்க்ஸ். ஏய் அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பு. என்ன கிளம்பா? சத்யா, டேய் சௌமியாவுக்கு நீயே டியூஷன் எடுனா? உனக்கு டியூஷன் சென்டர்ல வேலை வாங்கி கொடுங்க அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு. இது அவரோட தங்கச்சி, அதனால கவனமா சொல்லி கொடுக்கணும். என்ன? சரிக்கா. ஏய் நீ இவனாண்டியே படிச்சுக்கோ. இவன் நம்பர் வாங்கிக்கோ. டேய் நம்பர் குடுறா. 9176320138. சரி சௌமியா நான் கிளம்புறேன். டேய் நீ பாத்து போனா நான் வரேன். சரிக்கா. பாய். பாய். இனிமே நம்ம டியூஷன் சென்டர்ல மீட் பண்ணுவோம். உனக்கு நான் அங்க வச்சு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? பாய். இன்னைக்கு சத்யாவோட பிறந்த நாள். அவளை பார்த்துட்டு இந்த தாயத்தை அவ கையில கட்டி விட்டுட்டு போயிடலாண்டி. என்னமோ பண்ணுங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா என் கல்யாணம் நிக்க போது. அப்ப நீங்க வருத்தப்பட போறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போறதுல ஒன்னும் ஆயிராதுடி. இங்கதான் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுங்க. டேய் அம்மாடா. சத்யா அம்மா வாங்கம்மா. அம்மா உட்காரணும். டேய் ஸ்டூல் என்னடா? சத்யா நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல சத்யா. அம்மா அம்மா என்னம்மா சாப்பிடுறீங்க? காஃபி டீ இளநீ ஜூஸ் ஏதாவது ஒரு சொல்லட்டுமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதெல்லாம் முடியாது. நீங்க தான் சாப்பிடணும். அவள்தான். இப்பதாம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். அங்க பிரசாதம் கொடுத்தாங்க, நாங்க சாப்பிட்டோம். சத்யா ஒரு நிமிஷம் உன் கையை காட்டு. என்னம்மா தாயத்தெல்லாம்? கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த தாயத்தை உன் கையில கட்டியிருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த தாயத்து உன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். எக்காரணத்தை கொண்டோ இந்த தாயத்தை உன் கையில இருந்து கழட்டிடாத. மா என்னம்மா நீ கட்டி விட்டதை நான் கழட்டுவேனா? இன்னைக்கு திவ்யாவுக்கு கல்யாண நாள் குறிக்கிறோம். அதனால நாங்க சீக்கிரமா போனோம். ஓ அப்படியா? அக்கா வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ். சரி சத்யா நாங்க வரோம். சத்யா நாங்க போயிட்டு வரோம்மா. சத்யா இந்த தாயத்தை பத்திரமா பாத்துக்கோ. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது. ஏங்க என்னங்க ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலேஜில் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, அதை வாங்க போகணும், அதுக்கு தான். ஏங்க அதை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கலெக்ட் பண்ண சொல்லலாம்ல?
இதெல்லாம் ஒரு ரீசனா? ஏற்கனவே தாலி செய்யற ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கு நீங்க வராம தானே இருந்தீங்க. நான் ஏதாவது சொன்னனா இல்ல எங்க வீட்ல தான் ஏதாவது சொன்னாங்களா? அப்போ உங்களுக்கு தாலி செய்யற ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்களால வர முடியலனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? இதுல உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல? அது மூட் அப்செட்ல இருக்கா? தண்ணி இருக்கான்னு கேட்டு உள்ள போய் ஒரே சொருவா சொருவிட்டு வந்துடலாமா? ஏன் அமல் பேபி ஃபோன் பண்ண மாட்டுது? ஒரு பக்கம் திவ்யா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் சத்யா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்டா. சரி, இப்ப வீட்டுக்கு போலாம், அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னது? அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சத்யாக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அதுதான் கரெக்ட். இப்போ ஃபோன் பண்ணி எப்படி பேசுற மட்டும் பார். சத்யா, அட்டெண்ட் பண்ணி பேசு சத்யா. டேய் இருடா. ஹலோ அமல் பேபி. ஹலோ அமல் பேபி, எங்க இருக்கீங்க? நான் ஷெட்ல தான் இருக்கிறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம தனியா மீட் பண்ணலாமா? தனியாவா? மீட் பண்ணலாமே. எங்கன்னு சொல்ல அமல் பேபி, நான் வரேன். அமுல் பேபி என்ன பேசுறதுக்கு 4 மணிக்கு வர சொல்லிட்டான். இல்லடா, சத்யாவை மீட் பண்ணி உண்மையாக சொன்னாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரிடா, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போலாம்ல. ஃபங்க்ஷனில் நீ இல்லாட்டி திவ்யா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நீ வேற, அவங்களே வரல, அப்புறம் நான் ஏன் போகணும்? என்னடா சொல்ற? திவ்யா ஃபோன் பண்ணாங்கடா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது. ஏங்க, இந்த ஃபங்க்ஷன் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இல்லைன்னா எப்படிங்க? உங்களால வர முடியலனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? அந்த டென்ஷனில் தானே நான் எங்கேயும் போல. டேய், அவங்க உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொன்ன மாதிரி தெரியலடா. ஏதோ சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருக்கும்ல. பாய் 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 பாட்டி. ஆட்டோ. வீட்டில் யாரும் ஃபங்க்ஷனுக்கு காரில் போகிறாங்க, திவ்யாக்கா மட்டும் வேற எங்கே ஆர்டரில் போகிறாங்க. இங்கே இடிக்குதே. ஆமாண்டா, நிச்சயமாக ஏதோ தப்பு நடக்க போகுது. இப்போ ஃபாலோ பண்ணால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, வண்டிட்டு போகலாம். போ. இவனுங்க இந்த பக்கம் வரானுங்க. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணி வரானுங்களோ? அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னம்மா? அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போயிடுங்க. சரிம்மா. இந்த பார்லர்ல ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு போயிடலாம். இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. இல்லனா கிளம்பும் போது நானே கால் பண்றேன். முடிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. சரி, இந்தாங்க. அண்ணா ஒரு நிறுத்துங்க. நிறுத்துங்க. யோ, எதுக்கே குறுக்க அணைக்கிற? இல்லைண்ணா, எங்கள் அக்கா இந்த ஆட்டோவில் தான் வந்தாங்க. யாரையும் உங்கள் அக்கா இங்கே இருக்கா? அதான் இப்போ காணும். எங்கேயும் இறக்கி விட்டீங்களா?
அந்த பொண்ணா பியூட்டி பார்க்கில் போன பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி லேட் ஆகும் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே ஒரு வண்டி நின்றுச்சு அங்கேயா? அங்கதான். இல்லை எங்கள் அக்கா இங்கே வந்தாங்க, அத்தான் பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தோம். இங்க அக்காலாம் யாரும் இல்ல, உள்ள போக முடியாது. இது லேடிஸ் பார்லர் சார், நீங்க வெளியே போங்க. தயவு செஞ்சு வெளில போங்க சார். ஹலோ. திவ்யாக்கா எங்க இருக்கா? நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். காலேஜுக்கா? ஓ, போட்டு வாங்குறியா? தெரியும்டா. சத்யா, நீங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபாலோ பண்றது, வேவு பாக்குறதெல்லாம் இதோட நிறுத்திட்டு வண்டிக்கு பஞ்சர் போடுறது, வண்டியை ரிப்பேர் பண்றதுன்னு அதோட நிறுத்திக்கங்க. தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணா அவ்வளோதான். Idiots. ஏய் என்னடா ஆச்சு? டேய், நம்ம நினைச்ச மாதிரி திவ்யாக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எப்படியே கண்டுபிடிச்சிட்றா. மட்டும் எஸ்கேப் ஆயிட்றா. என்னடா பண்ணுறது? சரி விடுறா, இன்னைக்கு தப்பிச்சிருச்சு. இன்னொரு நாள் மாட்டாமலா போயிடும். வா, ஒர்க் ஷாப் போகலாம். நான் அமுல் பேபியை பார்த்துன்னு வந்துடுறேன். அவங்களாண்ட சொல்லிடுனா? சரி சத்யா. தக்காளி தண்ணி எடுத்துடா. என்னடா டல்லா வரீங்க? போன காரியம் என்னாச்சு? ஏய், நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா. திவ்யாக்கா பயங்கர உஷாராக இருக்கு. நாங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்படியே கண்டுபிடிச்சிட்றா. என்னடா சொல்கிறீங்க? ஏய், நாங்கள் போனோமா? வீட்டுக்குள்ள உள்ள போச்சுப்பா. திவ்யாக்கா எங்க இருக்கா? என்ன ஃபாலோ பண்ண சொல்லி சத்யா சொன்னாலா? தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணா அவ்வளோதான். நீங்க பாட்டுன்னு பாப்பறப்ப நின்று நோட் அவுட் இருப்பீங்க, அதனால தான் டவுட் வந்திருக்கும். ஏய் இல்லடா, நாங்கள் தூரமாக இருந்தால் ஃபாலோ பண்ணோம். தூரத்துல இருந்து எப்படி மிஸ் ஆயிடுச்சு? நீங்க மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி வச்சுக்க. நேரத்துக்கு திவ்யாக்காவை அமுல் பேபி கிட்ட மாட்டி விட்டுருப்பேன். போங்கடா, மிஸ் பண்ணிட்டீங்களேடா. வா பேபி, அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கே நீ லேட்டாக வந்துடுவியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டேன். ஓ சரி வா போலாம். நான் நீ உள்ளே வந்து சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ லேட்டாக வந்துன்னு தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க. சரி போலாம் பேபி. எனக்கு இந்த லவ் மேலலாம் நம்பிக்கை இல்லை. இவன் தான் ரொம்ப நச்சரிச்சான். அதான் உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன். என் அந்தஸ்துக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களோட பொண்ணுங்களாம் கியூல நிக்கிறாங்க. ஆனா இவன் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்னோட மொத்த சொத்தையும் கட்டி ஆளணும்னா அதுக்கு ஒரு தனி ஆளுமையே வேணும். உன்னை பார்த்தா அவ்வளவு விவரமான பொண்ணு மாதிரி தெரியலையே. அதெல்லாம் அவ பாத்துக்குவாமா. ஆவணி 26 நல்லா இருக்கு. அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. சரிதான், நீங்க சொன்னா சரிதான். என்ன சம்பந்தியமா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு மனப்பூர்வமான சம்பந்தங்க. அப்புறம் என்ன, நல்ல நேரத்திலேயே லக்ன பத்திரிகையை படிச்சிடலாமே. அதானே. இந்தாப்பா. ஓம் நம சிவாய. சுபயோக சுப தினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் கும்ப லக்கணத்தில் இத்திருமணம்
பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம் குருஜி. எனக்கு இதுல சந்தோஷமே இல்ல. என் பையன் உனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். வர ஆவணி 26 தேதியில உங்களுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து நாங்க முறைப்படி பொண்ணு கேக்குறோம். அதுக்கு சாட்சியா இந்த கோயிலே நிச்சயம் மாதிரி பண்ணிக்கலாமா? இந்த கையில போட்டு விடு. என்னம்மா ஆக்ட் பண்ற? சான்ஸே இல்லவோ. அப்படியா? நீலாம்பரி விஜய் சாந்திலாம் மிஞ்சிட்டமா நீ. மகனே, உன்னோட கதையில உங்க அம்மா ஆர்டிஸ்ட் மட்டும்தான். திரைக்கதை டைரக்ஷன் எல்லாம் நான் தான். குடுப்பா கை குடுப்பா. சூப்பர் பாணி. மகனே, நீனும் அசத்திட்டடா. ஆமா, தேங்க் யூ. அம்மா வந்து டேய், இந்த நகையெல்லாம் எங்கடா வாங்குன? டேய், நல்லா இருக்குடா. அப்படியா? கவரிங் நகைனா நல்லா தான் இருக்கும். கவரிங்கா? அப்ப இதை நானே வச்சுக்கிட்டா? சும்மாரே, நானே சும்மா எடுத்துன்னு செட்டு மாறாம அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும். ஒன்று கொஞ்சதுனாலும் அதுக்கு நான் தான் தண்டை கட்டணும். அப்பனும் அப்படிதான் இருக்கான், புள்ளையும் அப்படிதான் இருக்கான். கடைசி வரைக்கும் கண்ணு கெட்டினது கழுத்துக்கு வர மாட்டேங்குது. சரி விடுமா. மகனே, காலைல உடம்பு பூரா புசு புசுன்னு அடிச்சு விட்டில, நல்லா ஸ்மெல்லா இருந்துச்சுடா. அந்த மருந்து ஒன்று வாங்கி கொடுறா. போயாங். என்னடா இன்னும் காணோம்? வருவாங்கடா. மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் பொறுமையா பக்குவமா பேசு. ஏன்னா நான் அப்போலேருந்து சத்யாவை பார்த்துட்டு இருக்கேன். உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்திடாத, கொஞ்சம் பார்த்து பேசு. மாப்பிள்ள, இப்பவும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லு. பொருள் எடுத்துட்டு வந்தியா? இந்த தான் இருக்கு. நீ எடுத்துட்டு வந்தியா? இருக்கு. சரி சரி, உள்ள வை.
டாடா. ஏதோ பிரச்சனை போல. கார்கார அடி போட்டு போட்டேன் தம்பி. சத்யா 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 ஏங்க 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 என்னங்க ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? ஏங்க சொல்லுங்க. டேய் வண்டி எடுத்துட்டு வாடா. நான் இருக்கேங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க. ஐசியூ கொண்டு போகணும். சீக்கிரம். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் தள்ளுங்க.